இதுதான் 5 காமன் மிஸ்டேக்ஸ் நம்ம தமிழ் மக்கள் துபாயில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது பண்ணுறது. அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் ரிசர்ச் இல்லாமல் ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லைனா ஒரு டெவலப்பரையோ சூஸ் பண்ணுறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் மக்கள் நிறையவே கம்மியான ப்ரைஸில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரொம்பவுமே லோ பட்ஜெட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸோ இல்லைனா டெவலப்பர் சைட்லேயோ போயிட்டு பேமெண்ட் பிளான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் இதனால நம்ம குவாலிட்டியாக இருக்கிற ப்ராடக்ட்டை மிஸ் பண்ணிடுறோம். மூணாவது, நம்மளுக்கு நிறைய பேருக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ROIனா என்னன்னே தெரியாது. ஸோ இதில் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்னு ரெண்டு இருக்குது. ஸோ இதில் வர இன்கம் நம்மளுக்கு எப்படி கல்குலேட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கலாம். இதில் நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அவங்களோட டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே லேட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் 2021 25 ஆகும் வரைக்கும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மார்க்கெட் கிராஷ் ஆகும், ப்ரைஸ் கம்மியாகும், இதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க முடியும். ஸோ எப்போதுமே ரைட் ப்ராடக்ட் வரும்போது சேம் டைம் ஃபாஸ்ட் டிசிஷன் எடுக்கக்கூடியவராக நீங்கள் இருங்க. லாஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய ஏஜென்ட்ஸ்களோட கண்டாக்டில் இருக்கிறது தான். சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற உங்களுக்கு நல்ல அட்வைஸ் தரக்கூடிய ஒரு சரியான ஒரு ஏஜென்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா லைஃப் லாங் அவங்களாலே உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வரும். அவங்ககிட்ட இருந்தே உங்களுக்கு நிறைய லேர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்களை தவிர்த்து இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் சரியான மூவ்ஸ் நீங்கள் எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா இருந்தால் இப்போ வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை துபாயில் இன்வெஸ்ட் பண்ண இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.